நம்ம ஜயன் கிளம்பிட்டோம் பாருங்கள். 6:18 5:30 விழிஞ்சிருச்சு. ஜயன் நேஷ்னல் பார்க் நம்ம ஹரிக்கேன்லேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 40 நிமிஷம், 40 மைல். ஸோ இதுதான் போகிற வழி. லவர்கின் கிராஸ் பண்ணிட்டோம். ஹரிக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜு, அப்புறம் லவர்கின், அதுக்கப்புறம் இது கிராஸ் பண்ணியாச்சு. பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சுங்க. 6:45 கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போகிறோம். பாருங்கள், ஷூ கேட்டுருக்கேன். ஸோ போகிறாங்க. ஓகே, இதுதான் ஏஞ்சல்ஸ் லேண்டிங் வெஸ்ட்ரம் ட்ரெயில். இந்த மூணும் போகுது இந்த சைடு. இதில் ஸ்கவுட் லுக் அவுட் வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி ஏற முடியாது, அது மட்டும் பண்ண முடியாது, ஏன்னா பெர்மிட் இல்லை. அது இல்லாமல் போகலாம். வெஸ்ட்ரம் ட்ரெயின், இது வந்து கிராட்டோ ட்ரெயின், ஒரு எமரால் பூல் ட்ரெயின். ஸோ 3 ட்ரெயில் இருக்குது. நம்ம இங்கே ஏஞ்சல்ஸ் லேண்டிங் போகலாம். ஹாய். மக்கள் போகிறாங்க. காலையில் 7:45 வெர்ஜின் ரிவரோட ஒரு இது ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரிஸ், சின்ன ஸ்ட்ரீமு. அவ்வளோ கும்பல் இல்லை, அதாவது ஏஞ்சல்ஸ் லேண்டிங்க்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி 4 பஸ்ஸு போயிடுச்சு. 4 பஸ்ஸுக்கு 80 பேர். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கவுட் லுக் அவுட் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போக முடியாது. இது வந்து கல்யாணம் ட்ரெயில், வெஸ்ட்ரம் ட்ரெயில். வெஸ்ட்ரம் வழியாக ஏஞ்சல்ஸ் லேண்டிங். அந்த லாஸ்ட்டு 1/2 மைல் லாவா பாயிண்ட்டு போகிறதில்ல. எமரால் பூல்ஸ்க்கு போகிற வழி 1 மீட்டர் வேணால் பார்க்கலாம். பாருங்கள் நம்மளோட நிலைமை எப்படி இருக்குன்னு. லைட் ஜர்க்கிங், டவுன் ஜர்க்கிங், தலையில் ஒரு தொப்பி, நல்லா ஒரு பீனி, அதுக்கப்புறம் ஒரு இந்த தொப்பி, கொலம்பியா தொப்பி. ஸோ இதுதான் ரிவர். பின்னாடி ஆளுங்க வராங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கேன். நல்லா ஸ்டீப்பாக இருக்குது. இதுதாங்க தண்ணியில் போக போகிறோம், நேர் ஹவுஸில். ஸோ இப்போ நான் போகல, நேரத்தை வச்சு போகிறோம். ட்ரையல் போகிறோம், மேலே போயிட்டு பண்ணுறோம். இதுதான் வந்து கேனியன் கீழே பண்ணுறோம் நம்ம ஜயனை பொறுத்த வரைக்கும். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கேனியன் மேலே இருந்து கேனியனை பார்ப்போம். ஜயனை பொறுத்த வரைக்கும் கேனியன் கீழே இருந்து நம்ம மேலே பார்ப்போம். இந்த பஸ், ஷட்டில் பஸ் வருது பாருங்க. இதுதான் மேலே கீழே போயிட்டு வந்துட்டுருக்கு. 7 மணிக்கு வந்து 6:50 வந்து லைனில் இருந்தோம். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ரிவர் தான். இது வந்து நான் நல்ல சில்லு இதெல்லாம் போட்டுருக்கேன். எல்லோரும் ரோசரில் வராங்க. போக போக வெயில் வந்துடுது. 27, 28 வரைக்கும். சாயந்தரம்லாம் 5 மணி 6 மணிக்கெலாம், 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல வெயிலுங்க. பார்ப்போம் எப்படி போகுது. அப்புறம் திருப்பி வந்துட்டு இது போவேன், நேரோஸ் போவேன், எமரால் பூல் போவேன். இங்கேயும் போவேன்னா என்னன்னு தெரியல. அவ்வளோதான். சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்கள், அந்த ஷட்டில் போயிட்டுருக்கு பாருங்கள்.
சூப்பராக. அதுதான் ஷட்டில். எல்லாம் ரிட்டர்ன் போகுது. அதாவது 9th ஸ்டாப் சினவாவாஸ் டெம்பிள் ஸ்டாப்பை முடிச்சுட்டு இங்கே திருப்பி நாங்கள் இறங்குனது வந்து 6வது ஸ்டாப்பு கிராட்டோ. கிராட்டோலேருந்து தான் ஏஞ்சல்ஸ் லேண்டிங் ஏற போகிறாங்க. ஆனால் ஏஞ்சல்ஸ் லேண்டிங்கோட ஒரு அதிகமான உயரம் உள்ள இது ஒன்று இருக்குது, கேனியன் ஓவர்லுக்குன்னு. அதுக்கு நம்ம போவோம். பட் இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஜயன் இது தான். நல்ல குளிர். 8 மணி. எவ்வளோ டெம்பரேச்சர்? ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். Okay, Angels Landing. Are you going to shoot? No, I can't tell you. மக்கள் ஏறுறாங்க. இதுக்கு தர சுற்றுது. எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்க. அதுதான் ரிவர் வேலி. அதுலேருந்து எப்படி போகுது பாருங்க. ஏஞ்சல்ஸ் லேண்டிங் மேலே வரைக்கும் இருக்காங்க. நம்ம பர்மிட் இல்லாதனால ஸ்கவுட் லுக் அவுட் வரைக்கும் போவோம். அதுக்கு மேலே போக மாட்டோம். இதுதான் நம்மளோட நிலமை. நிழலில் குளிருது, வெயிலில் இருக்குது. இதுதான் பிரச்சனை. ரெயின் ஷெல் போட்டாங்க, ரெயின் கோட். ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால, அதாவது இதில் நிழலில் குளிருது, வெயிலில் இருக்குது. அதனால் அதை மாற்றிட்டேன், ஜர்க்கின் எடுத்துட்டேன். ஸோ இது பாருங்கள், இதுதான் கேனியன். இங்கே வரவங்க யாரும் ரெண்டுமே ஒன்றா வர்றதில்ல. அதாவது இந்த மாதிரி வந்து பாருங்கள், எப்படி பாருங்கள், என் பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன். இதுதான் கண்ணு. ஓகே, ரெண்டும் ஒரே நாளில் பண்ணுறது இல்லைங்க. நேரோஸும் ஏஞ்சல்ஸ் லேண்டிங்கும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம வந்த வழிங்க நம்ம போனோம். கண்டிப்பாக ஏஞ்சல் லேண்டிங் தப்பிச்சிடும். ஸ்கவுட் லுக்கவுட் வரைக்கும் போகணும். 2 மைல் இன்ட்டு 1.6 நல்லாச்சு. 3.2 கிலோமீட்டர்ஸ் அப்போ 3.2 கிலோமீட்டர்ஸ் டவுன் வராங்க எல்லோரும். அந்த ட்ரெயிலில் நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு 200-300 பேர் கீழே இருந்தாங்க. 200 பேர் நிற்பாங்க. முன்னாடி ஒரு 400 பேர் நிற்பாங்க. 300 பேர் நிற்பாங்க. இத்தனைக்கு 6:50 வந்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அந்த ஷூ போட்டு இந்த ஷூ போட்டு மாற்றி அப்படின்னா 6:45 வந்தப்பேன். இல்லை அதுதான்
இது இப்படி தாங்க இருக்கு கேனியன். நல்ல வேலை காலையில் பண்ணோம், நைட்டில் பண்ணி இந்த மத்தியானமாக பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. செம இப்பயே வேர்த்து ஒழுங்கு ஹீட் ஆகிடுச்சு பாடி. எவ்வளோ தூரம் எலிவேஷன் கெயின் பண்ணியிருக்கோம். ஒரு பிரேக்குங்க பாருங்கள், உட்காந்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஏறி வந்த வழி தெரியும். எலக்ட்ரோலைட் அண்ட் வாக்கிங் ஸ்டிக் அண்ட் பேக். ஸோ இப்படி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes ரெஸ்ட். ஓகே, வந்தாச்சுங்க. இதுதான் ஸ்கவுட்ஸ் லேண்டிங் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் இருக்கு, கெஸ்ட் ரூம். நோ காபேஜ். காண்டோர் இங்கே தான் இருக்குது போல், காண்டோர்ஸ். நம்ம ஊர் கழுகு மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்கவுட் லுக் அவுட். ஏஞ்சல்ஸ் லேண்டிங் இந்த பக்கம் 1/2 மைல் இருக்குது. 1/2 மைல்னால் வந்து 9.9 kilometers. ஸோ இந்த வெஸ்டர்ன் ட்ரெயில் வந்து இந்த கன்னியாகுது. இப்படியே இந்த சைடு வந்து இது ஸ்கவுட்ஸ் லேண்டிங், ஸ்கவுட் லுக் அவுட். இப்போதான் வந்து இந்த செயின்டு செக்ஷன் அங்கே போகுது. ஸோ நம்ம அங்கே போக முடியாது, ஏன்னா பாஸ் இல்லை. இது வந்து 3 மாதம் முன்னாடி பாஸ், ஃபெப்ரவரிலே முடிஞ்சிருச்சு. நேற்று ஒரு பாஸ் போட்டிருப்பாங்க, பட் அது நம்ம அப்ளை பண்ணல. இல்லை அதனால் ஸோ அதுதான் வந்து ஏஞ்சல்ஸ் லேண்டிங். இப்போ அந்த மலை மேலே உச்சியில் போய் பார்ப்பாங்க. பட் நமக்கு நாளைக்கு வேறு ஒரு பாயிண்ட் போக போகிறோம். அந்த பாயிண்ட்டு ஓவர்லுக், கேனியன் ஓவர்லுக். ஸோ அங்கேருந்து நம்ம ஏஞ்சல்ஸ் லேண்டிங்கை பார்க்கலாம். ஸ்கவுட் லுக் அவுட்லேருந்து வர்ஜின் ரிவர் தெரியுது பாருங்கள். கீழே இருக்கிறது வர்ஜின் ரிவர். ஸோ அது மேலே இருக்கிறது தான் ஏஞ்சல்ஸ் லேண்டிங். அந்த டாப் அந்த இதுதான் 0.9 kilometers ஃப்ரம் ஹியர். ஸோ இதுதான் இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது, அந்த இடத்துல. இதுதான் நம்ம அந்த ட்ரெயின். ஸோ இப்போ நம்ம திரும்பி இறங்கணும். தென் இங்கே சாப்பிட்டுட்டு தென் வில் கோ டு த நேரோஸ். இதுதான் கேனியன். இந்த வர்ஜின் ரிவர் கீழே இருக்குது. அந்த பக்கம் அதுதான் வந்து ஏஞ்சல்ஸ் லேண்டிங். நோ, தேங்க் யூ. பாருங்கள், ஷட்டில் வருது பாருங்கள் கீழே. அதுதான் ஷட்டில். இதுதான் மேலே கீழே போயிட்டு வருது. இங்கே ஒரு ஷட்டில் வருது. ஏஞ்சல்ஸ் லேண்டிங் மக்கள் ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. மேலே ஏறிட்டு இருக்காங்க. மேலே அப்படியே போய் அங்கே இருக்காங்க பாருங்க, டாப்பில் மக்கள் டாப்பில் இருக்காங்க. ஸோ அதுதான் ஏஞ்சல்ஸ் லேண்டிங். ஸோ அது நம்ம போக முடியாது, சேஞ்ச் செக்ஷன். இதுதான் எப்படி இருக்கு பாருங்க டீப்பாக. ஸோ இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு எலக்ட்ரோலைட் பண்ணியிருக்கேன்.
இந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதில் ஊற்றி அந்த பவுடர் போட்டு அந்த எலக்ட்ரோலைட் எடுத்துட்டேன். வாங்கினது முதல்ல வச்சுருந்தது கட்டர் லைட் வச்சுருந்தேன். அது காலி பண்ணிவிட்டு இதுதான் அந்த பவுச், எலக்ட்ரோலைட் பவுச்சு. ரெண்டு போடணும், ஆஃப் லிட்டர் இருக்குது. ஸோ இது கம்மீஸ் அண்ட் மொமெண்டம் ஆல்ரெடி. So this is the pack. This is salty snacks மட்டும் எடுத்துகிட்டு வரணும். That's out, look out in the change section. இதுக்கு மேலே போக முடியாது. Angels Landing strenuous climb. இதுதான் அந்த கேன்யன். நம்ம நேரோஸ் ஷட்டில் பஸ் வந்து போனோம். ஸோ எல்லோரும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே இறங்க போகிறாங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் லேண்டிங் என் பின்னாடி இருக்கேன். அதுதான் நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியாது. பாருங்கள், மேலேருந்து ஏஞ்சல்ஸ் லேண்டிங் மக்கள் ஏறிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா? அது மேலே அப்படியே இந்த செயின் செக்ஷனில் இருக்குது. எல்லாருக்கும் லேண்டிங் பாஸ் இருக்கணும், பண்ண முடியாது. ஸோ திஸ் இது நம்ம இப்போ இந்த கீழே தான் இறங்க போகிறோம். இறங்கலாம் பாருங்கள். இதுதான் மலை மேலே வச்சு. ஆனால் நம்ம ஏஞ்சல்ஸ் லேண்டிங்க்கு மேலே வந்து இப்போ போகிறோம். இறங்குறது ரொம்ப கஷ்டங்க. ஓட வேண்டியது இருக்குது. குச்சி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் போல் தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சிக்கலாக இருக்குது. முட்டி பார்த்து இது பண்ணணும், சேவ் பண்ணணும் முட்டி, இல்லைன்னா காலி ஆகிடும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாருங்க, முடியல. அதாவது இறங்குறது ஏறுறது மெதுவாக அப்படியே ஏறிடலாம். 2 மணி நேரம் ஆச்சு ஏறுறதுக்கு. 7:20 வண்டி எடுத்தாங்க. 7:50 ஏதோ வந்து சேர்ந்தாங்க. இப்போ நான் மேலே ரீச் பண்ணும்போது 9 மணி. 3 கிலோமீட்ரு 3.2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இப்போ தான் 3 சரி தெரியல 4 கிலோமீட்டர் வந்துடலாம். ஸோ ரீச் பண்ணிட்டோம் 1.5 மணி நேரத்தில். 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில். இப்போ வந்து இறங்குறது வந்து இறங்குறதுன்னு இறங்குறோம். குட்டி தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. பார்க்கிங் தான் ப்ராப்ளம். 19 கிளம்பணும். இப்போ 9:37, 18 நிமிஷம் இருக்குது. ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். ஸோ இந்த ஷூஸ் தான் வந்து நேரோஸ்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு போகிறேன். பழைக்கு எடுத்தேன். இதுவும் வந்து வச்சோம் $35, $34 வச்சோம். பயங்கர எக்ஸ்பென்சிவ். 27 இருந்தது போல் இப்போ அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த ரிவர் ஒட்டி தான் நம்ம அப்படியே போயிருந்தோம். பிரிட்ஜ் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து மேலே ஸ்டீப்பாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெடியாக தான் வந்திருக்கேன். கீழே போயிட்டு கிராட்டோ ஸ்டாப்பில் போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சினவாவா 9th ஸ்டாப்புக்கு போயிட்டு அந்த ரிவர் வெர்ஜின் ரிவரில் ஹைக் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் திருப்பி வந்து 5வது எமரால்டு பூலுக்கு வந்துட்டு அங்கே வாக் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட வேண்டியதான். வந்துட்டு இந்த பூட்டை சாயந்தரமாக கொடுத்துடணும். இது நேற்று எடுத்தேன் பூட்டு வாடகை. ஒரு நாள் வேலிடு. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும், சைஸ் சொல்லணும், போட்டு பார்க்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பே பண்ணிவிட்டு வந்திருக்கோம். நான் போகும்போது இந்த குச்சியும் ஷூவையும் கொடுத்துடணும். ஸோ இதுதான் நடந்திருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப மோசம் வந்து ஒரு பொண்ணு வருது. அப்பா 9:37 ஒரு ரெஸ்ட்டு. 9:43
அடுத்த ரெஸ்ட்டு. இறக்கத்தில் ஓட வேண்டியதாக இருக்குது, முட்டி கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, பயமாக இருக்குது. ஓகேங்க, இதுதாங்க இந்த ரிவரு. வந்துட்டோம். இப்போ 9:55 ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பாட்டமுக்கு வந்தாச்சு. 7:30 to 10, 2.5 hours அப் அண்ட் டவுன். ஸோ கேனியன் பாட்டமில் வந்துச்சு. அந்த இதில் போய் உள்ளே போய் ஏரியா எப்படி எப்படி போகணும் அது. ஓகே, பின்னாடி ரிவர் இருக்குது. ஸோ இந்த ரிவர் ஒட்டி தான் நாங்கள் நடந்து வரோம். ஸோ இப்போ போய் சாப்பிட்ணும். ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய பேக் நிலைமை. நல்லா நான் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சால்ட்டு நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டேன், சுகர் நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு ஒன்றுமே போனதே தெரில. எனக்கு 6 மைல் எனக்கு ஒன்றும் டயர்டாகவே இல்லை. ஸோ இப்போ இந்த நேரோஸில் வேறு இருக்குது, அதில் ஒரு 5-6 மைல் இருக்குது. நிறையா போகலாம். அதில் 7-10-11 மைல்ஸ் போகலாம் நினைக்கிறேன். பட் நான் இடுப்பு வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன், இடுப்பு வரைக்கும் தண்ணிக்கு. ஸோ இந்த பேண்ட்டுக்கு உள்ள ஹைக்கிங் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதை கரெக்டாக அது ஹைக்கிங் ஷார்ட்ஸ் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ நான் ஒருத்தன் தான் இந்த மாதிரி வந்து பூட்ஸு, வாட்டர் பூட்ஸ் போட்டு, நேரோஸோட பூட்ஸ் போட்டு ஏஞ்சல்ஸ் லேண்டிங் பண்ணுறேன். அந்த தம்பு வந்து இந்த குதி, இந்த பெரிய விரல் வந்து இறங்குற டைமில் இடிக்குது. அது மட்டும் பிளிஸ்டர் வராமல் பார்த்துக்கணும். வந்ததுன்னா நமக்கு அதை சொல்லி முடிஞ்சது. ஸோ அது ஒன்று தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கு ஹைக்கிங் ஷூஸ் பெட்டராக இருந்திருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் நான் அந்த ஹைக்கிங் ஷூஸ் தான் போட்டிருந்தேன், இது பேக்கில் கட்டி வச்சுருந்தேன். எல்லோரும் இந்த ஷூ போட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதை கழட்டிட்டு இதை மாட்டிட்டேன். அதனால தான் எனக்கு 10 minutes டிலே ஆச்சு. பட்டு பார்த்தா வந்து இங்கே எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஏன்னா நேரோ ஷூஸை போட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ எனிவே நம்ம திரும்பி இங்கே ஷட்டில் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம கிராட்டோவுக்கு போகிறோம், 6வது ஸ்டாப் ஜைன் விசிட்டர் சென்டர்லேருந்து. ஸோ நம்ம 3 ஸ்டாப் பார்ப்போம், நிறைய பார்க்க மாட்டோம். ஸோ கிராட்டோ, சினவாவா டெம்பிள், எமரல்ட் பூல். ஸோ இந்த 3 தான் வந்து நம்ம பார்ப்போம். மியூசியம் இருக்குது, பார்ப்போமா என்னன்னு தெரில. ஏன்னா இதெல்லாம் பிக்கப் உண்டா என்னன்னு தெரில ரிட்டர்ன் போகும்போது. அது வேறு ஒரு சிக்கலை. ரிட்டர்ன் போகும்போது நிறைய இடத்துல நிற்கிறதில்ல, வரும்போதும் நிறைய இடத்துல நிற்கிறதில்ல, விட்டு விட்டு பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த மாட்டி எங்கேயாவது இறங்கிட்டோம்னா அப்புறம் அடுத்த ஸ்டாப் வரைக்கும் நடந்து போயிட்டு வரணும். ஏற்கனவே நம்ம நிறையா நடக்கிறோம். அதில் இது வேறு நோஸ்லேருந்து இதாகிட்டே இருக்குது, குளிரும் சில்லுன்றது. ஒரு 20 இருக்கும், சில்லுன்றது. நோஸ் ரன் ஆகிட்டே இருக்குது குளிர்னால. ஓகே, பாய். ஓகே, ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வழியாக தான் போனோம். இந்த பிரிட்ஜ் வழியாக போய் அப்படியே மேலே போய் இந்த கடைசி வரைக்கும் பார்த்தோம். ஸோ நம்ம பேக் இது நம்ம போகும்போது பார்த்துருக்கோம். சரி, ஸோ சம் பார்க்கிங். இது அந்த ஜைன் லாட்ஜ் நெக்ஸ்ட் ஸ்டாப், 5th ஸ்டாப்பு. ஸோ அங்கேருந்து வரவங்க இதுக்கு யூஸ் திஸ் கார் பார்க். ஸோ இந்த பைக்ஸ்லாம் வாடகை கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு இதே பஸ்ஸில், இந்த பஸ்ஸில் ஏறி, ஷட்டில் ஏறி நம்ம இதுக்கு போகிறோம், சினவாவா டெம்பிள். அங்கே தான் போகிறோம். ஓகே, ரைட். ஓகே, இங்கே ஒன்றும் சாப்பாடு இல்லைங்க. ஸோ நம்ம போக வேண்டியது ஜெயின் லாட்ஜுக்கு தான். எவ்வளோ தூரம் தெரியல, ஜெயின் லாட்ஜ் தான் போய் சாப்பிடணும்.
இதுக்கு அதுக்கு போகிற ட்ராவல்னு போட்டிருக்கு. போய் சாப்பிட்டுட்டு தென் ஏதாவது சாப்பாடு விஷயம் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. இந்த பார்க் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க சாப்பிட்றவங்க. அது இருக்காங்கன்னு தெரியல. ஜெயன் லாட்ஜுன்னு தான் போட்டிருக்கு. ஸோ அங்கே போயிட்டு திருப்பி பஸ்ஸை பிடிச்சி சினிமாவை போகணும். ஸோ இதை நான் எதிர்பார்க்கல. இங்கே தான் வந்து இருப்போம்னு நினச்சேன். ப்ரைவேட் ரெசிடென்ஸ்லாம் போயிருக்கேன். ஜெயன் லாட்ஜ். இங்கே சாப்பாடு இருக்குன்னு நினச்சேன். சாப்பாடுக்கெலாம் போயிடுச்சு. Do not disturb private residence. ரெசிடென்ஷியல் ஏரியா. கல்லில் கட்டியிருக்கீங்க. கிராட்டோனா ஸ்ப்ரிங். எவ்வளோ தூரம் தள்ளியே எப்படியும் 2 கிலோமீட்டர் வச்சுருக்கேன். இதுதான் பிரச்சனை. நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம மாதிரி சாப்பிட்டு இருந்துக்கலாம். இங்கேயே சாப்பிட்டு பஸ்ஸை பிடிச்சி போயிருந்தோம். அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. சைக்கிளில் வராங்க. சைக்கிள் இந்த மாதிரி இந்த வழி தான். இதுதான் கிராட்டோ டைம். இந்த ரோடு ஓட்டியே போகுது. ஸோ அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் திருப்பி வரதை பார்த்தா இங்கே அங்கே நிற்காது போட வண்டி. எல்லாம் இங்கே வந்து ஏறணும் போகிறதுக்கு நடந்து வராங்க. என்ன மாட்டுறேன்னு தெரியல. திருப்பி ஏறி நடந்துட்டு இருந்தால் எப்படி? குட்டி பொண்ணு ரொம்ப சுட்டியாக இருக்குது. 7:20க்கு நம்ம வண்டியை எடுத்தோம்னு நினைக்கிறேன். 7 மணி ஷட்டில் தான். ஷட்டில் போயிட்டு இருக்குது. 7:15 ஒரு ஷட்டில் இல்லை, 7 மணினா நிறையா ஷட்டில் இருக்குது. வருஷம்லாம் வந்துட்டு இருந்தது. நம்ம 5ஆவது ஷட்டில் 6ஆவது ஷட்டில் வந்தோம். இப்போ பாருங்கள் ஒரு ஷட்டில் வருது. ஸோ இதுதான் வந்து ஜாயின் லாட்ஜ். இங்கே லாட்ஜ் இருக்குது எல்லாம் தங்குறதுக்கு. ஸோ இங்கே காரில் இருக்கிறவங்க தான் இந்த ரோடை ப்ரைவேட் ரோடை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வின்டர் சீசனில் இது ஓப்பன். சம்மரில் வரலாம். சம்மர், ஸ்ப்ரிங்கு, ஃபாலு எல்லாத்துலேயும் க்ளோஸ்டு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் அமெரிக்கன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது அவங்கள அடிச்சிக்க முடியாது. அதனால் பார்த்துக்கோங்க. இங்கே தான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன். சாப்பிட்டோன்னே இந்த ஷட்டில் பிடிச்சி சினோவா. இது பாருங்கள் 5ஆவது ஸ்டாப். இது 5ன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, ஜெயன் கேனியன் லைன். அங்கே போய் இறங்கி கேஷ் த பஸ் ஃபார் சினோவாவா. அங்கே போயிட்டு அந்த தண்ணியில் இறங்கி ஹைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த தம்பு கொஞ்சம் இறக்கத்தில் வரும்போது தம்பு பெருவிரல் வந்து முட்டிகிட்டே இருக்குது. அது ஒன்று தான் ப்ராப்ளம். ஸோ சாப்பாடு இருக்குது. சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இங்கே பாருங்கள் என்ன தெரியுது. பேக்கன் எக்கன் சாண்ட்விச் எவ்வளோ பீஸு தான், இத்தனோடு தான். ஸோ ஹைட்டும் கம்மி தான். $7 700 2 பனானா. இந்த மாதிரி 2 பனானா நம்ம சாப்பிட்ருக்கோம். இதாக இருக்குது உரிச்சு பண்ண. ஒன்று வந்து $2. அப்புறம் வந்து கட்டோரிட் ஆரஞ்சு வந்து 2 இந்த இது கேன். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் இந்த எலக்ட்ரோலைட் தான் குடிச்சிட்டே இருக்குது. இங்கே வச்சுருக்காங்க. அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுது. ஸோ மொத்தமாக $13.5. டிப்பு 20%. அப்புறம் ரெஸ்டாரண்ட் டேக்ஸ் $1. மொத்தமாக சேர்த்து $17. $1700 ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். கிராட்டோவிலேருந்து நடந்து வந்திருக்கோம் அப்புறம் லாட்ஜுக்கு. இதுதான் லாட்ஜ். இந்த மக்கள் எல்லாம் இங்கே தான் தங்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கிங். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் பார்க்கிங். இதுதாங்க வாட்டர் ப்ரூஃப் பவுச்சு. ஸோ ஊரில் தான் வாங்கினேன். இது நிறைய இந்த ஜிப்லாக் இருக்கும். உள்ள பாஸ்போர்ட், வாலெட் இதெல்லாம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் அது வந்து நல்லா வெயில். இதுதான் வந்து
வந்து ஜயன் லாட்ஜ். நிறைய பைக்ஸ் எல்லாம் நிற்கிது, எல்லோரும் சாப்பிட்டு அமெரிக்கன் ஃப்ளாக் லாட்ஜ். இதுதான் ஓகே, கிளம்ப வேண்டியது சின்ன இந்த வாட்டர் போட். Telex Adidas இந்த நியூ பிரிண்ட் சாக்ஸ். ஈரமாக இது பட் ஐ மீன் குளிராக இருக்குது, ஃபார்மாக தான் துணி சாக்ஸ் மாதிரி ஃபார்மாக இருக்குது.